என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாயரிசி உங்களை அன்போடு அழைக்கிறது. நம்முடைய உபநட்சத்திர கோட்பாட்டின் உன்னதமான நிலை, அதாவது உயர் நட்சத்திர ம், இந்த மாடிஃபைடு ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றோம். கோட்பாடுகள் பலவாறு இருந்தாலும் கூட பலன் சொல்வதற்கு ஒரு நுட்பமான முறை வேண்டும். அந்த நுட்பமான முறை எங்க இருக்கு அப்படின்னா, இந்த 249 புள்ளியில தான் இருக்கு. நம்முடைய ராசி கட்டத்துல 12 ராசி கட்டத்துல 12 விதமான பாவங்கள் அமையும் போது 12 விதமான விதிகளும் அங்க விதி கொடுப்பனை இருக்கு. விதி கொடுப்பனை எப்ப வேலை செய்யும்? ஏன் விதி கொடுப்பனை நம்ம பார்க்கணும்? விதி கொடுப்பனை என்ன? அதுதான் பிராப்தம். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து தான் நீ வெளிப்படுத்த முடியும். உன்கிட்ட இல்லாத விஷயத்தை நீ வெளிப்படுத்த முடியாது. அப்போ 1ஆம் பாவம்னா ஜாதகருக்கு இருக்கக்கூடிய அவருடைய அந்த எதிர்ப்பு சக்தி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையும் செயல்பாடும், அவர் என்ன சிந்தனையும் செயல்பாடு செய்கிறார் என்பது அந்த பாவம் உபநட்சத்திராதிபதி தான் தீர்மானம் செய்கிறார். அது எப்படி தீர்மானம் செய்கிறார்? தான் என்ற நட்சத்திரத்தின் மூலமும் தான் என்ற உபநட்சத்திரத்தின் மூலம்தான் தீர்மானம் செய்கிறார். இதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 1ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி அப்படின்னா அவர் தான் அந்த வீட்டிற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறார். அவர் தான் அந்த வீட்டினுடைய இயக்கக்கூடிய, அந்த வீட்டை செயல்படுத்தக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா அந்த 1ஆம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி. அப்போ 1ஆம் பாவத்தின் விதி கொடுப்பனையை தீர்மானம் செய்பவர் யார் அப்படின்னா அந்த 1ஆம் வீட்டிற்கு சப்ளாடாக உபநட்சத்திரமாக யார் வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். அந்த கிரகம், கிரகம், அந்த கிரகம் இவனுடைய பிறக்கும்போது ராசி கட்டத்தில் இந்த வான்மண்டலத்தில் எந்த ராசியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த டிகிரியில் விழுந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் அவனுடைய விதி கொடுப்பது. இப்போ 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், இப்படி 12 பாவங்கள் நெறிப்படுத்தி நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க. பெரிய விஷயம். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் அதைத்தான் நம்ம இந்த உபநட்சத்திர ஜோதிடத்தை தெளிவா படிக்கணும். சும்மா நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மாயரிசியில நீங்க கலந்து கொள்ளுங்க. அந்த உபநட்சத்திர கோட்பாடு இப்ப பாருங்க, 1ஆம் வீட்டின் உபநட்சத்திரம் ஒரு கிரகம். 1ஆம் வீட்டின் உபநட்சத்திரம் சூரியன், 2ஆம் வீட்டின் உபநட்சத்திரம் சூரியன். இப்படி 12 பாவங்களுக்கும் யார் அந்த உபநட்சத்திரமாக வருகிறார்களோ அந்த கிரகம் தான் அந்த பாவத்தை விதி கொடுப்பனையால தீர்மானம் பண்ணுது. இதைத்தான் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில தெளிவா கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்முனை, அதாவது பாவமுனை, பாவமுனை தொடர்பு, பாவமுன தொடர்பு. அது என்ன என் பாவமுனை தொடர்பு? 1ஆம் பாவத்திற்கு எந்த கிரகம் சப்ளாடா வந்திருக்கு, சப்ளாடா வந்த கிரகம் இதுவோ அதே கிரகம் மீதி உள்ள மற்ற 12 பாவத்திற்கும் சப்ளாடாக வந்திருந்தால் அது பாவ முனையிலேயே தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம். 1ஆம் பாவத்திற்கு சூரியன் சப்ளாடாக வந்து 8ஆம் பாவத்துக்கும் சூரியன் சப்ளாடாக வந்து விட்டால் 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் நேரடியாகவே பாவ முனையிலேயே தொடர்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி பாவ முனையில தொடர்பு ஏற்பட்டு விட்டால் ஜாதகர் இந்த 1ஆம் ஒரே அதிபதியாக வந்து விட்டால் இதுக்கு பேர் சேம் சப்லார்ட். The first house sublord Sun, 8th house sublord Sun, the same sublord. ரெண்டுமே ஒரே உபநட்சத்திரமாக இருந்தால் இவர் அவமானம், ஜாதகர் எதன் மூலமாக? சூரியன் என்ற ஆற்றலின் மூலமாக. 1ஆம் பாவம் 8ஆம் பாவம், 8ஆம் பாவம் என்பது எதிர்மறையான சிந்தனை. ஜாதகருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறது
எதன் மூலமாக? அந்த சூரியன் என்ற ஆற்றலின் மூலமாக. சூரியன் என்ன அப்படின்னா சிந்தனையில தானுங்கிற அகம்பாவம், அடுத்தவர்களை மதிக்காத நிலை, தானே தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல, யானை எப்படி மண்ணை தன் தலையில் போட்டுக் கொள்கிறதோ அதை போல 1ஆம் வீட்டினுடைய உபநட்சத்திரமும் 8ஆம் வீட்டினுடைய உபநட்சத்திரமும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் அசிங்கம், அவமானம், ஏமாற்றம், துரோகம் எல்லாமே எதன் மூலமாக வருகிறது என்றால் இந்த சூரியனுடைய ஆற்றல் மூலமாக. 8ஆம் பாவம்னா என்னன்னா எதிர்மறை அப்படின்னா பிடிக்காத விஷயங்கள், இந்த சமூகத்திற்கு புறம்பான பிடிக்காத விஷயங்களை எல்லாம் இந்த ஜாதகருடைய மூளையில் இருக்கிறது. இதுதான் முதல் தொடர்பு. பாவ முனை ஆரம்ப ஹஸ்பல் சப்ளாட் சேம் சப்ளாடாக வந்தார். அப்ப 1ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் நேரடியாக தொடர்பு. இது பாவ முனை தொடர்புகள். இதுக்கு பேர் கூட்டு விளைவு. அப்ப இந்த சூரியன் 2 பாவங்களையும் இயக்க ஆற்றலை பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்றோம். இது பாஸ்கராவினுடைய தியரி அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதே மாதிரி பாவ முனை தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. நல்ல பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்துவிட்டால், ஒரே கிரகம் நல்ல பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வந்துவிட்டால் இது சிறப்பிலும் சிறப்பு. எப்படி? ஒரு பாவம் என்பது நல்ல பாவம் கெட்ட பாவம் என்பது எப்படி தீர்மானிக்கிறது? ஒரு பாவத்தில் உள்ள தன்மையின் அடிப்படையில், ஒரு பாவத்தில் உள்ள பஞ்சபூத தத்துவம், ஒரு பாவத்தினுடைய இயற்கை தத்துவம், ஒரு பாவம் தான் என்ன வைத்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் நாம் இந்த இடத்துல தீர்மானம் பண்ணுகிறோம். 1ஆம் பாவம் ஜாதகர், 1ஆம் பாவம் ஜாதகருடைய மூளையில் உள்ள தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை, இந்த மூளையினுடைய சிந்தனை அது வெளிப்படுத்துது. அது எதுவா வெளிப்படுத்துது? அது 8 சூரியராக வெளிப்படுத்துகிறது அப்படின்னு. இது அப்ப ஒரு கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ முனைக்கு ஆரம்பம் முனை சப்ளாடாக வரலாம். அப்படி வருவது நல்ல பாவங்கள். அப்ப 12 பாவங்களை பகுத்து வச்சிருக்கிறோம், 12 பாவங்களை தொகுத்து வச்சிருக்கிறோம். அந்த தொகுப்பின் அடிப்படையில் அந்த பலனை முதலாக எடுத்துக்கொள்கிறது. உதாரணமாக 2ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் ஒரே சப்ளாடாக வந்துவிட்டால் இவர் என்ன செய்வாரு? பணத்தை அனுபவிக்க முடியாத நிலை. 8ஆம் பாவம் என்பது பணம் இருக்கும் 2ஆம் பாவம். அது 8ஓடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பணத்தை அடுத்தவர்கள், இவர் சம்பாதிக்கும் பணத்தை அடுத்தவர்கள் தான் அனுபவிப்பார்கள். இப்ப புரியுதா? அப்ப 2, 8 சேம் சப்ளாடு. இதுக்குத்தான் பாவ முனை ஆரம்ப முனை த சேம் சப்ளாட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, 3ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்துக்கும் ஒரே அதிபதியாக வந்துட்டால் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் என்பது மனம், 3ஆம் பாவம் என்பது அவனுடைய உள்ளம், 3ஆம் பாவம் என்பது அவனுடைய முயற்சி, 3ஆம் பாவம் தான் உபாயில், அவனுடைய ஆன்மா உயிர் அங்கே இருக்கிறது. அது இப்ப என்ன செய்யப்போகுதுன்னு பாருங்க. 8ஓடு தொடர்பு கொள்ளும் போது, அது எதிர்மறையான சக்தியோடு தொடர்பு கொள்ளும் போது 3ஆம் பாவம் மனம், அந்த 8ஆம் பாவம் பெருநோய், பெரிய வலி, பெரிய விபத்து, பெரும் கஷ்டம் எல்லாம் மனநோயாக மாறுகிறது. கோபம், திடீர் மரணம், தற்கொலை எண்ணம் இதெல்லாம் தூண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் 8ஆம் பாவம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த சப்ளாட் 4ம் 8ம் சேம் சப்ளாடாக இருந்தால் 4ஆம் பாவம் என்பது ஜாதகருடைய அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு, அவனுடைய வசதி.
அவனுடைய கம்ஃபோர்ட், அவனுடைய ஜோன், அவனுடைய வீடு, அவனுடைய ஷெல்டர், அது 8ஆக மாறிவிடுகிறது. இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்க வேண்டும். 4 8ஆக மாறும்போது தான் இந்த 4ஆம் பாவம் என்பது அவனுக்கு வாகனம், வீடு. 8 என்பது இந்த இடத்தில் விபத்து. அப்ப 4க்கும் 8க்கும் சேம் சைடாக வரும்போது அவன் மிகவும் கவனமாக வாகனத்திலே பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதே மாதிரி 5ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்துக்கும் சப்ளாடா வந்துடுச்சு. 5ஆம் பாவம் அவனுடைய தனித்திறமை, அவனுடைய ஆழ்ந்த மனம், அவனுடைய அற்புதமான ஆற்றல், தெய்வீக ஆற்றல், அவனுடைய அவனுடைய விருப்பம் எல்லாம் எதிர்மறையாக மாறிவிடுகிறது. இவன் காதலிக்கிறான்னா அந்த காதலின் வழியாக துன்பத்தை அனுபவிப்பான். குழந்தை பெற்றிருக்கான்னா அந்த குழந்தையின் வழியாக துன்பத்தை அனுபவிக்கிறான். இதான் சேம்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்கிறோம். இது மேலாக முதல் பணி. இப்ப 6 8ஆக மாறுகிறது. நல்லா கவனிங்க. 6 என்பது அவனுடைய ஈகோ, 6 என்பது அவனுடைய உழைப்பு, அவனுடைய ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அது எதிர்மறையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறான், கஷ்டமாக வேலை செய்கிறான், கண்ணீர் சிந்தும் அளவிற்கு வேலை செய்கிறான். ஒருத்தன் கடன் வாங்கி கடனை கட்டுறான், கடன் துன்பம் துயரங்களை எல்லாம் தேடிக்கொள்கிறான். அவனே அவனுடைய அந்த ஆணவத்தினாலே, அவனே அவன் கடனாலே இந்த துன்பத்தை அடைகிறான். அடுத்து 7ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் சப்ளாடாக விட்டால் சமூகத்தின் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் அவன் பிரச்சனைகளை அனுபவிக்கிறான். அதுதான் ஆரம்ப முனை சப்ளாடு. அப்ப 8ஆம் பாவம் என்பது தன்னை போல பிறரையும் நேசிக்கக்கூடிய அந்த நாளை வருகின்ற விளைவு 8ஆக மாறிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப 8 8ஓடு தொடர்பு கொள்வது மிக 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 மோசமான ஒரு விஷயம். இது துரோதிஷ்டமானது. எதிர்பாராம அனைத்து சம்பவங்களும் நடந்து கொண்டே இருக்கும். துன்பம் பிளஸ் துன்பம், பெருந்துயர் பிளஸ் பெருந்துயர், இடர் பிளஸ் இடர் அப்படின்னு இருக்கிறது. 9 8 ஆனால் இவன்கிட்ட நம்பிக்கை என்பது இல்லை, தெய்வீக ஆற்றல் என்பது இல்லை, இவனுடைய பாக்கியம் என்பது இவனிடம் இல்லை. இவனிடம் தன்னை தானே நம்பாதவனாக இருக்கின்றான். பாவ முனையே கெட்டு போய்விட்டது. அடுத்து 10 8 ஆனால் தொழில் பெரிய தொழில் வைத்திருந்தாலும் அதிலே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறான். பொறுப்புள்ளவன் தான், ஆனால் அவனுக்கு நல்லது கிடைக்கவில்லை. அந்த 8 என்பது இந்த இடத்திலே ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறது அப்படின்னு இருக்கிறோம். 11 என்பது திருப்தியானது. 11 8 ஆனால் 11க்கும் 8க்கும் நேரடியான தொடர்பு விட்டால் இவன் திருப்தி என்று சொல்லுகிற போது, இவனுடைய சந்தோஷ மகிழ்ச்சி என்பது, இவன் நிகர் வருமானம் என்பது சொல்லுகிற போதெல்லாம் வலி வேதனைகளை தருகிறது. இதை நம்ம நல்லா பார்க்கணும். அப்ப என்ன ஆயிடுச்சு? 8க்கும் 11க்கும் சேம் சப்ளாட். அடுத்து 9க்கும் 11க்கும் சேம் சப்ளாட். அடுத்து அதே மாதிரி தப்பா சொல்லிட்டேன். இந்த 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தை பார்த்துட்டோம். இப்ப 11ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தை பார்க்கிறோம். இப்ப 12ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் சேம் சப்ளாட். இது 12ஆம் பாவம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு நிம்மதி. எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படின்னுட்டே போக வேண்டியதான். ஒரு மனிதன் எங்கே இருக்கிறது? பெட் கம்ஃபோர்ட், ஒரு படுக்கையில், ஒரு தூக்கத்தில், ஒரு நிம்மதியான வாழ்க்கையில், அதில் கூட துன்பத்தை இவன் அனுபவிக்கிறான். ஏதாவது கொண்டு போய் முதலீடு செஞ்சிருப்பான், எங்கேயாவது பணத்தை கொண்டு போய் லம்பா இழந்து வந்து விடுவார். அதனால அன்பர்களே, இதை சேம் சப்ளாடாக நினைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் இதை பார்த்திருக்கிறோம். நண்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாய ரிஷியை தொடர்பு கொள்ளுங்கள். 97 86 420 325 தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். எங்களுடைய இந்த கருத்து பிடித்திருந்தால்
எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்கள். உங்கள் பொன்னான அந்த நேரத்தை பயன்படுத்தி